பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்றார். இந்த பக்கமா நேபாளத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டார். இங்க இரண்டு நாடுகளிலும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணது. என்னடா பிரான்ஸ் நேபாள் இதை விட பெரிய விஷயமா ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணது? 6 பிரைம் மினிஸ்டர் இன் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க் சைடு ஜப்பான்ல எப்போதுமே பேசப்படும். 6 வருடங்கள்ல 6 பிரைம் மினிஸ்டர் மாறினாங்க. அதே மாதிரியான ஒரு இருண்ட காலத்தை நோக்கி ஜப்பான் போயிட்டு இருக்கா. ஜப்பான் அப்படின்னு சொல்லும்போது உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இன்னைக்கு மக்கள் ஜப்பானியர்கள் இல்லவே இல்லாமல் போகக்கூடிய நிலைமையில் ஜப்பான் நாட்டுக்குள்ள அந்நியர்களும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு குரலும் உயர்த்தப்பட்டு வருகிறதாமே. காரணம் என்ன? ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணதுக்கும் அமெரிக்காவினுடைய ஃபெட் அலறுவதற்கும் என்ன ரிலேஷன்? அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, சீனா இப்படின்னு சொல்ற பல நாடுகள் இதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்களே, தேவையா இல்லையா? பல கேள்விகளுடைய பதிலாக இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிஷிடா அவர்களுக்கு பிறகு இந்த இஷிபா அவர்கள் அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரார். இது நடந்தது 2024. இப்போ செப்டம்பர் மாதம் 2025 இஷிபா அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்றார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜப்பான் நாட்டில் நிறைய எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே ஆளும் கட்சி அவங்களுடைய பலவீனத்தை காண்பித்து தோற்று போறாங்க. சொல்லப்போனா ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மக்கள் யாருமே நிற்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் 2025 டி டே அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பானுடைய டி டே தான் இந்த அக்டோபர் மாதம். அவ்வளோ பெரிய பிரச்சனையா இந்த இஷிபா அவர்கள் ரிசைன் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், காரணம் இருக்கு. ஜப்பான் 4வது பொருளாதார நாடு. உலகின் தலை சிறந்த பொருளாதார நாடுகளில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஸ்டெபிலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா நாம பார்க்க போறோம். ஜப்பானுடைய ரூலிங் பார்ட்டி தான் எல்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டி. இந்த எல்டிபி சார்பாகத்தான் இப்போ இஷிபா அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கார். அந்த இஷிபா தான் இப்போ அவருடைய பதவியை காலி பண்ணிட்டு போறார். அப்படின்னாலும் எல்டிபியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத மக்களிடம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லையா தலையில்லாத ஒரு படையாக ஜப்பான் நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்களும் அரசாங்கமும் திகழும். தலையே இல்லாம ஒரு உயிரினத்தால வாழ முடியாத மாதிரியே தலைவனே இல்லாத ஒரு மக்கள் கூட்டத்தால் நிச்சயமா நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது. எல்டிபி அப்படிங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீபூட் பண்ணணும். நியூ ஃபேஸ் அப்படிங்கிறது, புதிய முகத்தை காண்பிக்க வேண்டும். புதிய மெசேஜ் அப்படிங்கிறது ஜப்பான் மக்களுக்கு இடையே அவங்க உரையாற்ற வேண்டும். அந்த மெசேஜை அங்க இருக்கக்கூடிய மக்கள் உட்கிரகிக்க வேண்டும். அதன் பிறகு ஜப்பான் ரீஃபார்ம் செய்யணும். இது எல்லாம் நடந்தா மட்டும்தான் ஜப்பான் தப்பிக்கும். அப்படி இல்லையா ஜப்பான் வீழ்ச்சியின் பிடியில் சிக்கிவிடும். ஜப்பான் வீழ்ச்சியின் பிடியில் சிக்கிது அப்படின்னா ஜப்பானுடைய பேங்க் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். மார்க்கெட் அப்படின்னு சொல்லும் போதே மார்க்கெட் எதை லவ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெபிலிட்டி தான். எந்த ஒரு இடத்துலையும் சரி. ஏன் இந்த மார்க்கெட்ல இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல் உருவாயிட்டு இருக்குன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அன்ஸ்டேபிளா இருக்காரு, அவருடைய முடிவுகள் ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கிறத பலரும் உணர ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து உலக அரங்கில் ஸ்டாக் மார்க்கெட்ல பிரச்சனைகள் அதிகமாகுது. தங்கத்துக்கான விலை விறுவிறுன்னு ஏறிட்டு இருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு நாட்டில் ஒரு தலைவனால மட்டும்தான் உருவாக்க முடியும். அந்த தலைவன் எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த தலைவன் எடுத்த முடிவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதுதான் அந்த நாட்டினுடைய ஃபாரின் பாலிசி, அவங்களுடைய மக்களுக்கான தேவையான அடுத்த கட்ட பாலிசி, அவங்களுடைய growth பாலிசி, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு தலைவன் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தலைவனே இல்லைன்னா அங்கே ஸ்டெபிலிட்டி இருக்குமா? அங்கே ஸ்டெபிலிட்டியே இல்லைன்னா ஜப்பான் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்? இதுதான் கேள்வி. ஜப்பான் மார்க்கெட் ஸ்டேபிளா இல்லைனா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஜப்பானுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இல்ல ஜப்பான் நிறைய நாட்டில் நிறைய ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னவாகும்? அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது ஒரு தொடர்கண்ணி மாதிரி, சொல்லப்போனா கன்னித்தீவு மாதிரி, அது நீண்டுகிட்டே போகும். ஜப்பான்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அது ஒரு ஜப்பானுடைய மாற்றம் மட்டும் கிடையாது. என்டையர் வேர்ல்டு அதை யோசித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்பவே நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் அளவுக்கான வெல்த்தை ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்க் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது எய்தர் ஸ்டாக்கா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பாண்டா இருக்கட்டும். 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அமெரிக்க டாலரையும் பதம் பார்க்கும்.
ஏன்னா அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பயப்படக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல ஜப்பானும் இருக்காங்க என்பதை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவா நான் பதிவு பண்ணேன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்டு ஸ்டடி அதில் நம்ம நடத்தி ஜப்பான் ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பாண்ட் என்ன, அதை ஜப்பான் விற்க ஆரம்பித்தால் அமெரிக்காவினுடைய கதி என்னவாகும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டேபிளே இல்லாத ஜப்பானுடைய எக்கானமி அடுத்ததாக ஸ்டேபிள் ஆகணும்னா புதிய தலைவர் எந்த முடிவை எடுக்க போகிறார், அதனால ஜப்பான் அமெரிக்க டாலர் இதற்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இதையே இந்தியா கவனிச்சிட்டு இருக்காங்க, இதையே ரஷ்யா கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நிச்சயமா பிரிக்ஸ் மாநாடு, பிரிக்ஸ் நாடுகள் ஜப்பானுடைய வீழ்ச்சியும் வளர்ச்சியும் ஒரு சேர பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜப்பான் வீழ்ச்சி அடைந்து விட்டது என்றால் டாலர் விழப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். சோ டாலரை தாங்கி பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தியாக ஜப்பானை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மல்டிபோலார் வேர்ல்டு இல்லாட்டி டி டாலரைசேஷன் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம சும்மா யூஸ் பண்ணல. இதுக்கு பின்னாடி நிறைய நாடுகள் அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட எல்லா நாடுகளுமே ஜப்பானுடைய இப்போதைய ஸ்டேபிள் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது தான் கவனிக்கிறாங்க. ஒரு லீடர்ஷிப்ல வேக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் போது கண்டிப்பா மார்க்கெட் அப்படிங்கிறது ஆட ஆரம்பிக்கும். அப்படி ஆட்டம் காணக்கூடிய ஜப்பானுடைய இந்த மார்க்கெட்டை யார் அடுத்ததா ஸ்டேபிள் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு 2 தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா 2 தலைவர்களுமே எக்ஸ்ட்ரீம், ஒருத்தர் அந்த பக்கம்னா இன்னொருத்தர் இந்த பக்கம். அதையும் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஜப்பானுடைய கரன்சி வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டில் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கு. ஜப்பான் நாட்டில் வாழ்வதற்கான அந்த செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே இப்போ ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான். ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்க டோட்டலாக இண்டஸ்ட்ரியல்ஸாக இருக்கட்டும், கன்சியூமர் குட்ஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க ரீஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அபாயமும் ஜப்பான் மேலே தொங்கிட்டு தான் இருக்கு. 2 தலைவர்கள் பெயர் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று டெக்கோச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கொய்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்கோச்சி மற்றும் கொய்சுமி இந்த 2 பேர்ல யாரோ ஒரு நபர் அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரப்போறாரு. அதுல டெக்கோச்சி அவர்கள் வந்தாங்கன்னா அவங்க ஒரு பெண் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருப்பதால் கூடுதலா ஜப்பான் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப்பை ஈஸியா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான் டெக்கோச்சி அவர்கள் நினைப்பார்கள். இந்த டெக்கோச்சி அவர்கள் அபே அவர்கள் இருந்தாங்கல்ல, முன்னாடி அபே அவர்கள் அபோனோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய டேர்ம்ஸ் எல்லாமே உருவாக்குன அந்த அபே அவர்கள் கூட ரொம்பவே நெருக்கமானவங்க. ஸோ டெக்கோச்சி அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் தப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதே நேரத்தில் அடுத்ததா இருக்கக்கூடிய கொய்சுமி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவர் ஒரு ரீஃபார்மர், ரொம்பவே யங்கான பர்சன் தான். பட் ரீஃபார்மர் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு எந்த இடத்துல ஜப்பான் வீழ்ந்து கிடக்கிறது, எந்த இடத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத ரீஃபார்ம் பண்றதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணுவாரு. லெஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது கொய்சுமி அவர்களுடைய தாரக மந்திரம். ஸோ மாடர்னைஸ் பண்ணணும், ஸ்பெண்டிங் ரொம்பவே கம்மியாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான் நாட்டுக்குள்ள அடுத்ததா ஒரு இறுக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த இறுக்கம் இந்த டெக்கோச்சியோ இல்லாட்டி கொய்சுமி அவர்கள் இவங்க 2 பேரால் ஏற்படுவது கிடையாது. ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்கால் ஏற்படக்கூடியதுதான் பேங்க் ஆஃப் ஜப்பான். இந்த பேங்க் ஆஃப் ஜப்பான் அடுத்ததா எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்க என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத அதிகப்படுத்துறாங்க. இன்ஃபிளேஷனை நம்ம பீட் பண்றதற்கு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல விதமான முயற்சிகளை எடுத்தாலும் பேங்க் ஆஃப் ஜப்பான் இதுவரையிலும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தல. சொல்ல போனா சில நேரங்களில் அவங்க நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ டெக்குச்சி அவர்கள் வந்தாங்கன்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் மறுபடியும் நிறைய பேருக்கு நிறைய கடன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் கொய்சுமி அவர்கள் வந்தாங்கன்னா அந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத நிப்பாட்டுவதற்கு பார்க்கும்போது இந்த பேங்க் ஆஃப் ஜப்பானும் அவங்க டைட் பண்றதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக கிடைக்காது. இவ்வளோ தூரம் சொன்னது வேணா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இனி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். 550 பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜப்பானும் அமெரிக்காவும் ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க. ஏன்னா ஜப்பானுக்கு எதிராகவும் அமெரிக்கா அவங்களுடைய டாரிஃப் அப்படிங்கிற அந்த பிளாக்மெயிலை செஞ்சாங்க. 50, 15, 25, 15 இப்படின்னு சொல்லி பலவிதமான நெகோசியேஷன் வந்த போது தான் ஜப்பான் சொல்கிறாங்க, லோவஸ்டா எனக்கு டாரிஃபை நீ போடு, உன் நாட்டில் 550 பில்லியன் அமெரிக்க டாலரை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த 550 டாலரை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அக்ரிமெண்ட் சைன் ஆனாலும் அமெரிக்கா திடீர்னு ஒரு யூ டர்னை போடுது.
குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 550 பில்லியன் அமெரிக்க டாலர் என்னுடைய பணம், ஏன்னா நீ என் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்ட, அதுக்கான லாபமும் நீ எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். டே, நான் இன்வெஸ்ட் பண்ணதே உன் நாட்டில் என்னுடைய பணம் கொஞ்சமாக அதில் லாபம் கிடைச்சா அது எங்கள் நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தானே தவிர அதை கம்ப்ளீட்டாக உனக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்கிறாங்க. இதனால தான் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவினுடைய கடைசி மீட்டிங் ரத்து ஆனது அப்படிங்கிறதையும் நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 550 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது ஜப்பானுடைய கரன்சி வீக் ஆகுதா ஸ்ட்ராங் ஆகுதா இதை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவுக்கு போகுமா போகாதா அப்படிங்கிறத பேங்க் ஆஃப் ஜப்பான் தீர்மானிக்க போறாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் உள்ள வந்துட்டாரு, பிரைம் மினிஸ்டர் உள்ள வந்துட்டாரு, எப்படி வேணாலும் பணத்தை செலவழிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைமையிலிருந்து நீங்க பணத்தையே செலவழிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு ஜப்பானியர்கள் மாற்றப்படுகிறார்கள், ஜப்பானுடைய பேங்க் மாற்றப்படுகிறது என்றால் நிச்சயமா இந்த பணத்தை வெளிநாடுகளுக்கு அவ்வளவு சுலபமா கொண்டு போக முடியாது. ஏன்னா ஜப்பான் அவங்களுடைய பணத்தை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கரன்சி எடுத்து வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்றது ஜப்பானுக்கு மறுபடியும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். ஸோ இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா இந்த கரன்சி வீக்காக ஜப்பான் வெளிநாடுகளில் அவங்களுடைய கரன்சி இன்வெஸ்ட் பண்ணிடலாம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வீக்கான கரன்சியை வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் ஜப்பானுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் மீண்டும் செல்லிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஜப்பான் மார்க்கெட்டில் செல்லிங் அதிகமாகுது, இல்லை அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சுலபமாக பணம் வர வேண்டும் என்றால் அவங்களுடைய பாண்ட்ஸ் எல்லாமே விற்று தான் ஆக வேண்டும், இல்லை அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேரை விற்க வேண்டியதாக இருக்கும். அமெரிக்காவிடம் தானே கூடுதலான பாண்டை வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ அமெரிக்காவிடமே அவங்களுடைய பாண்டை திருப்பி கொடுத்து பணத்தை தடா, என் நாட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜப்பான் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா அங்க டாலர் அடியாக தொடங்கும். டாலர் அடிவாங்க மறுபடியும் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் எக்ஸாக்டா இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லி சீனாவும் அமெரிக்காவினுடைய டெப்ட் பாண்ட்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களும் அந்த பாண்டை கொடுத்து எனக்கு பைசாவை தாடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை கேட்டாங்கன்னா அவ்வளோதான், அமெரிக்காவினுடைய கரன்சியான டாலருக்கு சங்கூதிர வேண்டிதான். ஸோ இந்த பிரச்சனை நடக்காமல் இருப்பதற்கு இப்போ அமெரிக்கா எப்படியாவது ஜப்பானை பெரிய அளவில் விடுதலை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷிபாவுக்கு அடுத்ததா யார் வரப்போறாங்க, அவங்க எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்க, பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களுடைய கரன்சியை டைட் பண்ண போகுதா இல்லை மறுபடியும் வீக் பண்ண போகுதா, இது எல்லாத்தையுமே உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிப்பதற்கான காரணம் அந்த 4 ட்ரில்லியன் அசட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஜப்பானில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம் சாதாரண ஒரு மாற்றம் கிடையாது. அங்கே ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் உலக பொருளாதாரத்தில் 4வது நாடாக இருக்கக்கூடிய ஜப்பான் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும். நாங்கள் தான் வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய டாலரை வீழ்த்தணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வளர்க்கணுமா அப்படிங்கிற முடிவையும் ஜப்பான் தான் எடுக்க போகிறாங்க. ஜப்பானுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் எடுக்க போகிறாரு. இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக இந்த செய்திகளை கவனிப்போம். நிறைய அப்டேட் வரும்போது அதை தமிழ் பட்சத்தில் பகிர்வோம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் ஹியூமன் பாடி அனாட்டமியை பற்றி படிக்கிறதுக்கான. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே காணிக்கிறேன். இந்த பார்ட்ஸ் இருக்கும், ஸ்கல்லு, ஜாஸு, ஆர்ம் போன், ரிப்ஸு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கணும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி குழந்தைகள் கூட உட்காந்து அதை சேர்த்துட்டேன். வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படாமல் விளையாடணும், ஏன் அடிப்படாமல் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, அடிப்பட்டால் எந்தெந்த பாடி பார்ட்ஸில் அடிப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்கு தெரியுதா? இதெல்லாம் நான் தான் ஜாயின் பண்ணேன். இந்த ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கும். இதை நம்ம கழட்டிட்டு எடுத்து தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே தனித்தனி பார்ட்ஸ். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இதில் ஏகப்பட்ட செப்பரேட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ், ரிப்ஸ், இது எப்படி நம்மளை சேவ் பண்ணுது, ஸ்கல்லு, அதுக்கு பின்ன ஒரு கேஸ், இதெல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் 499க்கு இப்போ நமக்கு கிட்ஸ் ஸ்பெஷலில் கிடைக்கும். அது கூடவே அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கேட்லாகும் கிடைக்கும். அப்படி ஒரு கேட்லாகும் கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது.